சரண்ராஜா அவர்கள் சூப்பர் சிங்கர்ல கிடைச்சிருக்கக்கூடிய பணத்த வச்சு, அவரு முதல்ல இந்த ஒரு விஷயத்த தான் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கசிஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பான சரண்ராஜா அவர்கள நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த சீசன்ல ரொம்ப அழகா இளையராஜா பாடல்கள்லாம் பாடி, இந்த சீசன் ஃபினாலே வரைக்கும் போயிட்டு 2வது பரிசு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 அவருக்கு பரிசு தொகையா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு பரிசு தொகை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ள அவரோட கைக்கு வந்துரும். அண்ட் இந்த ஒரு பணத்த வச்சு சரண்ராஜா என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அவரு இதோட சம்பளத்த வச்சு முதல்ல பண்ண போற விஷயம் என்ன? அப்படிங்கிறது சமீபத்தில தெரிய வந்திருக்கு. குறிப்பா இந்த சம்பளத்தில முதல் முறையாக அதுவும் முதல் வேலையாக அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவு பார்த்துக்கிறதும், அது மட்டும் இல்லாம 1 டே ஃபுல்லா 3 வேளையும் சாப்பாடும் தான் போடப் போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சரண்ராஜா அவர்களுக்கு பேசிக்காவே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற குணம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப கைண்ட் ஹார்ட் உள்ள ஒரு பெர்சன். அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனாலேயே அவருக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. அதனால தான் அவருக்கு கிடைச்ச சம்பளத்தில முதல்ல நெறைய குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டா மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனாதை ஆசிரமம் அங்க போயிட்டு அங்க இருக்க குழந்தைகளுக்கு 3 வேளை சாப்பாடுக்கு ஓகே பண்ண போறாராமா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவ பார்த்துக்கிட்டா, அவங்க நல்லா படிச்சு மேல வந்துட்டா, அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. அவங்கள மாரி இருக்க நெறைய பேர பார்த்துப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி, அங்க இருக்க ஒரு சில குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டு, அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த தான் அவருக்கு கிடைக்க போற அந்த ஒரு 10,00,000த்துல அவரு முதல் வேலையாக செய்ய போறாரு. இந்த ஒரு நியூஸ் அவரோட க்ளோஸ் சர்க்கிள் மூலியமா சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய பணம் இருக்கவங்கலாம் போல செய்ய யோசிப்பாங்க. பரிசு தொகை கிடைச்சத வச்சு இப்படி செய்ய யோசிச்சதுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி தொடர்ந்து ரசிகர்கள் சரண்ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நெறைய சினிமால நல்ல பாடல்கள் பாடி, இதே மாரி நெறைய நல்லது அவரு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு ஆசையுமே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்க போற படத்தோட ப்ரோமோ ஷூட் நாளைக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களோட புரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றதாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு படத்துல கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்கிறதாக இருந்துச்சு. அதற்கான டைரக்டர் வேட்டை போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அது வாய்ப்பில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்களோட பேனர்ல மட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் கழிச்சு தமிழ் சினிமாவோட இருபெரும் துருவம் நடிக்க போறாங்க அப்படிங்கிறதுனால ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த ஒரு படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு படத்துக்கு நெல்சன் அவர்கள் டைரக்டரா புக் ஆயிருந்தாங்க. இந்த ஒரு படத்தோட ப்ரோமோ ஷூட் வரப்போற பிப்ரவரி 8 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் உலகநாயகன். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து நடிக்க போறாங்க. அதுவும் நெல்சன் இயக்க போறாரு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே எகிரி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத.